ராவ் டோங்கில் செல்கோம் டிஜிக்கு சொந்தமான தொலைத்தொடர்பு கோபுரம் நாச வேலை காரணமாக சேதமடைந்ததாகவும் சுற்றியுள்ள பகுதிகளில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. MCMC எனப்படும் மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையத்தின் முதற்கட்ட விசாரணைகளில் கோபுரம் மற்ற 8 பரிமாற்ற கோபுரங்களை இணைக்கும் சேகரிப்பாளராக செயல்பட்டதாக பஹாங் ஆட்சிக்குழு உறுப்பினர் ஃபட்சிலி மொஹமட் கமால் தெரிவித்தார். கம்போங் கேசிங், சுங்கை ருவான், கம்போங் ஜிலு, புக்கிட் பம்போங், கம்போங் சின்ரா சின்சின், கம்போங் தஞ்சோங் புத்தூஸ், கம்போங் துமாவ் மற்றும் கம்போங் காலிஹிலிர் ஆகிய இடங்களில் உள்ள கோபுரங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த நாசவேலை செயலால் பல உபரி பாகங்கள் சேதமடைந்து செயல்படவில்லை என்பதால் கையிருப்பில் உபரி பாகங்கள் கிடைத்தால் மட்டுமே அவற்றை மாற்றியமைக்க முடியும் என கூறப்பட்டது. பாதிக்கப்பட்ட கோபுரங்களை கட்டம் கட்டமாக மீண்டும் செயல்படுத்தும் தற்காலிக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஃபட்சிலி தனது முகநூலில் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற சம்பவங்களை தடுக்க தொலைத்தொடர்பு கோபுரங்களுக்கு அருகில் ஏதேனும் சந்தேகத்திற்கிடமான நடவடிக்கைகள் இருந்தால் உடனடியாக தகவல் தெரிவிப்பதோடு அதிகாரிகளுடன் ஒத்துழைக்குமாறு பொதுமக்களை அவர் கேட்டுக்கொண்டார். டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள்.